இப்போ உங்களுக்கு உங்க பேரனோ பேத்தியோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசை. ஆமாங்க சார். நீங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்றீங்க? அவங்களோட விருப்பம் எப்படி இருக்குன்னு நம்ம பாத்துக்கிட்டு தான் சார் படிக்க யாரோட வைக்க விருப்பமா? முடியும். குழந்தைங்களோட விருப்பம். அவங்க குழந்தைக்கு என்ன பேரண்ட் வயசு ஆகுது? இன்னும் ஆகல சார், 10 month தான் ஆகுது. என்னால முடியலடா. இவங்க குழந்தையாட்ட இவங்களே பேசுறாங்க மெச்சூர்டு இல்லாம. அப்புறம் என்ன சார் புரிஞ்சிக்க மாட்டாங்க சார். அந்த குழந்தை நடக்குது, அதுக்கு 4 செப்பல் சத்தம் கேக்குதான் அதுக்காக. பணம்லாம் ஜுஜிபி மேட்ரு. எங்க மருமக ஃபீஸ் வந்து என் பேத்திக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பிளே ஸ்கூல். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கூட போல, பிளே ஸ்கூலுக்கே 1.5 லட்சம் லெக்சர் வார்டுல படிக்க வைக்கிறாங்க. அது தேவையில்லாத செலவு தான். என் பொண்ணுங்க சார் 1 வருஷம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தாங்க சார். எங்க ஊர்ல ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து ஒரு ஃப்ரீ ஸ்கூலிங், காலையில போனா ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு எல்லாமே அவங்க தந்துருவாங்க. நாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. போய் சேர்த்தங்க சார். அந்த 1 வருஷத்துல அவரோட ஸ்பீக்கிங் ஹேபிட், பழக்கவழக்கம் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆயிருச்சுங்க சார். இங்க ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கை இல்லாதது அங்க என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஸ்கூல்ல போகல ரொம்ப அடமண்டா இருப்பா. அங்க டீச்சர்ஸே ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் போய் கேட்பேன், என் பொண்ணு பேசுறாளுங்களா, பண்றா, ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டாங்க. அவ அது பண்ணாலும் அது இருக்கிறதானுங்க, நமக்கு ரெடி பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் ரெடி பண்ணி. எங்ககிட்டயும் அப்படிதான் பேசுவாங்க, என் பொண்ணுகிட்டயும் அப்படிதான் பேசுவாங்க. பழக்க வழக்கம் வந்து நம்ம கத்து கொடுக்கறது தான். அங்க போய் வந்து பழக்க வழக்கம் தானா வர்றது இல்ல. பணத்தை கொண்டு போய் அங்க கொட்டி கொடுக்குறாங்க. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? கொட்டி கொடுக்கக்குள்ள அவங்க உட்காருப்பா, தடுக்கு போட்டு உட்கார வச்சு நல்லா ஊட்டி விட்டு எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இதுக்கு